ஹே பார்ட்னர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் விஜய். ஸோ இன்றைக்கான வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஆடி வந்தாலே வீட்டில் இருக்க லேடிஸ் எல்லாமே ரொம்ப சந்தோஷமாயிருவாங்க. எதுக்குன்னா ஆடி மாதம் வந்ததுக்காக இல்லை, துணிக்கடையில் போடுற ஆடி ஆஃபருக்காக. எங்கள் வீட்டுக்காரங்களாம் சும்மாவே இருக்க மாட்டாங்க, ஒவ்வொரு கடையாக சுற்றுவாங்க. முதல் ஃபேஸ் ஆஃப் கடையாக தைலாவில் போய் ஷாப்பிங் பண்ணாங்க. அது மட்டும் இல்லாமல் நிறையா விஷயங்கள் இன்றைக்கான வீடியோவில் இருக்குது. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அரசு குட் மார்னிங். என்ன செஞ்சிட்டு இருக்க? கலரா சப்ஜி செய்றோம். சப்ஜியா? எதுக்கு? சப்பாத்திக்கு. பரவாயில்லையே, இவ்வளோ காய் நீயே கட் பண்ணியா? ஏங்கப்பா பச்சை போய் பேசுறிய கேட்டன்றதுக்காக. காய் பச்சையா இருக்கும், பச்சையா தான். அடே அப்பா, சப்பாத்தி சப்ஜி. சரஸ், இந்த கலர்ஃபுல் சப்ஜிக்கு என்னென்ன காய் போட்டிருக்கீங்க? என்னென்ன காய் கிடைக்குதோ இங்கிலீஷ் காய்கறி எல்லாம் ஒன்றா போடலாம். என்னென்ன போட்டிருக்கீங்க நீங்கள்? கேரட், பீன்ஸு, பீட்ரூட்டு, மூக்கல், முட்டைக்கோசு, வெங்காயம், பீன்ஸா சொல்லிட்டேன்னா போட்டிருக்கு. இத்தனை காய்கறிகள் போட்டிருக்கீங்களா? இன்றைக்கி ஆடி வெள்ளி காலையில் எழுந்திரிச்சோடனே சப்பாத்தி சப்ஜி சூப்பராக சாப்பிட்டு முடிச்சாச்சு. எங்கள் அம்மா சாமி கும்பிட்டு ஆடி ஷாப்பிங் போகிறாங்களாம். ஆடி வெள்ளி அன்றைக்கி ஆடி ஷாப்பிங் போனால் தான் கடவுள் புண்ணியத்தில் நல்ல விஷயங்களாக கம்மி விலையில் கிடைக்கும்னு சொல்லிட்டு சரசு, ரோமா, பிரசித்தியா, எங்கள் அம்மா, அப்புறம் கூட நானும் போய் தான் ஆகணும். எல்லாம் சேர்ந்து ஆடி ஷாப்பிங் போகிறோம். இந்த வண்டி எங்கள் அப்பாவோட வண்டி. ரொம்ப நாளாக அப்படியே சர்வீஸ் பண்ணாமல் ஒல்ட்டி ஓட்டிகிட்டு இருந்தேன். இந்த பக்கம் உடஞ்சிருச்சு, இந்த பக்கம் உடஞ்சிருச்சு. வண்டியெல்லாம் கடமை ஆடுது. ஸோ அது யமஹா ஷோரூமில் கொடுத்து சர்வீஸ் பண்ண என்ன ப்ரைஸ், இதுக்கெல்லாம் ப்ராடக்ட் கிடைக்குமான்னு விசாரிக்கிறதுக்காக இன்றைக்கி நான் போயிட்டு வந்து நான் கோயிலுக்கு போகணும் ஷாப்பிங்க்கு முன்னாடி. இதுதான் இன்றைக்கான பிளான் அண்ட் ஷெடியூல். சரசு, சர்வீஸ் சென்டர் போய்ட்டு நல்லா போச்சு. நான் லோக்கல் மெக்கானிக்ஸ்லாம் ட்ரை பண்ணேன், ஒன்றும் கிடைக்கல. சர்வீஸ் சென்டருக்கு போனோன்னா நம்மள்ட்ட என்னென்ன பார்ட்ஸ்லாம் உடஞ்சிருக்கோ எல்லா பார்ட்ஸும் அவைலபிள்ன்ட்டாங்க. ஆனால் ப்ரைஸும் கம்மியாக தான் இருக்குது. இன்றைக்கே விட சொன்னாங்க. நான் வந்து வேண்டாம், நாளைக்கு காலைல முறை சாயங்காலம் முடிஞ்சா டன்னுட்டாங்க. 9:30 கொண்டு போய் ஒரே நாளில் முடிச்சிருமா? வண்டி அதே மாதிரி பலபலன்னு வச்சுக்கிறேன். நீங்கள் போய் ஷாப்பிங் கிளம்புங்க. A few moments later. ரோமா, கிளம்பிட்டியா? ஆட்டோ வந்துட்டு இருக்கு, சீக்கிரம் கிளம்பு. எங்கே போகிறோம்? எங்க? அவன் நகை வாங்கறதுக்கா? எதுக்கு போற? சரி அழுவா, நீ சொல்ல பேசிட்டு. எங்க போற? நாங்க எல்லாரும் வந்து தைலா சில்க்ஸ் போறோம். சோ வச்சன் சித்தப்பாக்கு கொஞ்சம் பர்ச்சேஸ் பண்ணோம், எல்லாத்துக்கும் பர்ச்சேஸ் பண்ணோம். எல்லாருமே போறோம். ரொம்ப நாள் கழிச்சு ஃபேமிலி ஷாப்பிங் போறோம். ஃபேமிலி நாங்கெல்லாம் ஷாப்பிங் பண்ணிட்டு தான் இருக்கோம். நீங்க எல்லாம் சேர்ந்து இப்பதான் போறோம். எல்லாரும் சேர்ந்து இப்பதான். ஆமா, ஆடி மாசம் ஷாப்பிங் தைலா சில்க்ஸ் கோயிங். கரெக்டா? ஓகே. இந்த ட்ரெஸ் எங்க எடுத்தது சொல்லு. இது வந்து தாய்லாந்துல அம்மா அப்பா வாங்குனது. அழகா இருக்கு இந்த Dress. இது வந்து எங்க வாங்குன? மிந்த்ரால தானமா? அமேசான்ல வாங்குன. அழகா இருக்கு இந்த Dress. பிரிட்டி சாக்லேட் Dress. இது அக்ஷிகா கிட்ட ஒரு பேண்ட் இருக்கு. ஓகே, கிளம்புங்க. ஆட்டோ புக் பண்ணிட்டேன். இவளை பத்தி நீங்க கேட்கவே இல்ல. அழகா இருக்குங்க. உங்க Dress தான் இருக்குல்ல, கியூட். சூப்பர். நானும் வச்சனும் 2 வீலர்ல போறோம். இவங்கெல்லாம் ஆட்டோல கிளம்பிட்டாங்க. ஆடி மாதத்தில் ட்ரெஸ் கடையில் எல்லாமே ஆடி தள்ளுபடி போடுவாங்க. ஆனால் இவங்க ஃபஸ்ட்டு வர இடம் தைலா சில்க்ஸ் தான். எல்லாத்துக்குமே ஒரு ட்ரெஸ் எடுத்துருவாங்க மினிமம். இந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா அம்முக்கு ட்ரெஸ் எடுக்க வந்திருக்கோம். இங்கே வந்து ஃபஸ்ட் ஃப்ளோரில் கிட்ஸுக்கு கேர்ள்ஸுக்கு எல்லாத்துக்குமே ட்ரெஸ் இருக்கும். ரோமா சரியான டான்ஸு. ரோமாவை மேய்ச்சிட்டது வச்சன் தான். நான் சும்மா வீடியோ எடுத்து இவங்க என்ன தான் பண்ணுறாங்கன்னு ஃப்ரீயாக உட்காந்து பார்த்துட்டு இருந்தேன். இங்கே 10 to 50% வரையும் ஆஃபர் கிடைக்குங்க. 50% ஆஃபர்லாம் ட்ரெஸ்ஸஸை வந்து பொறுமையாக தேடி பார்த்தா எடுக்கலாம். நல்ல ட்ரெஸ்ஸு 50% ஆஃபரில் கிடைக்கும். எங்கள் அம்மா அந்த மாதிரி தான் ட்ரெஸ் தேடிட்டு இருந்தாங்க. சரசு போட்டிருக்க இந்த ட்ரெஸ் அம்முக்கு ஆல்ரெடி பிடிச்சிருந்துச்சு. இது 30% ஆஃபரு. இருந்தாலும் ஒவ்வொரு ட்ரெஸ்ஸையும் போட்டு பார்த்து வீடியோ காலில் காட்டி இது ஓகேவா அது ஓகேவான்னு கேட்டுட்டு இருந்தாங்க. இவங்க கடைசியாக செலக்ட் பண்ணது என்னமோ வேறு ட்ரெஸ் தான். அது என்னன்னு வீட்டுக்கு போய் உங்களுக்கு காட்ட சொல்கிறேன். பிரசித்தியா சைலண்டாக நின்றுட்டே இருந்தா. கரெக்டாக கிளம்புறப்ப எனக்கு ட்ரெஸ்ஸு அப்படின்னு கேட்டோன்னா அவளுக்கு ஆலியா கட் கேட்டால். கலெக்ஷன்ஸ் பார்த்தோம், ரொம்ப கம்மியாக லிமிடெட் கலர்ஸ் தான் இருந்துச்சு. அதனால் வேண்டாம் அப்படின்னு மேலே போகிறப்ப இந்த ட்ரெஸ்ஸு கண்ணில் பட்டுச்சு. பிரசித்தியா போட்டிருக்கேன் இந்த ட்ரெஸ்ஸு. இது ஜஸ்ட் 500 தான். 2 கலர்ஸ் இருந்துச்சு. ஒன்று எங்கள் அம்மாவுக்கு பிடிச்சிருந்துச்சு, ஒன்று பிரசித்தியாவுக்கு பிடிச்சிருந்ததுனால ரெண்டையுமே எடுத்துட்டாங்க. பார்த்துக்கோங்க, வெறும் 500 ரூபாய்க்கு. ஷாப்பிங்கில் ஒரு 3 ட்ரெஸ் எடுத்து முடிச்சிட்டாங்க. இன்னும் அவங்க எடுக்க எப்படி இருந்தாலும் ஒரு 1/2 hour ஆகும். ரோமாவுக்கு தூக்கம் வந்துருச்சு. அதனால் நானும் ரோமா வட்சன் 3 பேரும் ஸ்நாக்ஸ் சாப்பிட போகிறோம். என்ன சாப்பிட்லாம்?
அவன் ஐஸ்கிரீம் நாங்கள் 2 பேரும் அத்தம் சாப்பிட போகிறோம். சாப்பிட்டு அப்படியே வீட்டுக்கு போகலாம், அவங்க வரப்போ வரட்டும். ஏன்னா நியர்லி இன்னும் ஒரு 45 மினிட்ஸ் இல்லாமல் அவங்க கிளம்ப மாட்டாங்க. ரோமா வேறு தொந்தரவு பண்ணுறதுனால கூட்டிகிட்டு போன்னு தாவா எங்களோட அனுப்பிச்சி விட்டாங்க. ஓகே ரோமா, ஹாப்பி. ரோமா ஐஸ்கிரீம் கடைக்கு கூட்டு போவோன்னு நினச்சா நாங்கள் அத்தோ கடைக்கு வந்துட்டோம். சுட சுட நூடுல்ஸ் அத்தோலாம் ரெடி ஆகிட்டு இருந்துச்சு. ரோமாவுக்கு ஒரு முட்டை வாங்கி கொடுத்துட்டேன், எனக்கும் வச்சனுக்கும் ஒரு வெஜ் அத்தோ, அதுக்கப்புறம் மசாலா முட்டை வாங்கி சாப்பிட்டோம். நேராக நாங்கள் வந்து எங்கே வந்துட்டோம்னா தெப்பக்குளத்துட்ட எம்எஸ் அத்தோ நூடுல்ஸ் கடை இருக்குது, அங்கே சூப்பராக இருக்கும். நானும் வச்சனும் வந்து அத்தோ வாங்கிட்டோம். ரோமா வந்து ஒரு எக்கு மட்டும் தனியாக சாப்பிட்றேன்னு சொல்லி சாப்பிட்டுட்டு இருக்கு. இங்கே டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நிறைய எப்போ வந்தாலும் இங்கே தான் சாப்பிடுவார். நான் இங்கே ரேராக தான் சாப்பிடுவேன். ஒரு 6 மந்த்ஸ்க்கு முன்னாடி சாப்பிட்டேன், திரும்ப இங்கே வந்திருக்கேன் இப்போ சாப்பிட. எப்போயுமே நாங்கள் ஷாப்பிங் வந்தால் தெப்பக்குளத்துட்டு இருக்க சாஃப்ட் ஐஸ்கிரீம் கடையில் தான் ஐஸ்கிரீம் சாப்பிடுவோம். ஏன் நேரம் அங்கே ஜிபே இல்லைன்ட்டாங்க. வெளில வந்தால் பஸ் ஸ்டாப்பில் ஒரு பாதாம் பால் கடை இருக்கும், அங்கேயும் ஐஸ்கிரீம் சாப்பிடுவோம். அங்கே ஐஸ்கிரீமே இல்லைன்ட்டாங்க. ரோமாவுக்கு மட்டும் நான் ஐஸ்கிரீம் வாங்கி தராமல் போயிட்டேன். 3-4 நாளும் சொல்லி காட்டுவோம். அப்போ இருக்கவே நம்ம மைக்கேல்ஸ்னு உள்ளே வந்துட்டோம். ரோமா இருக்கிற எல்லா ஃப்ளேவரும் வாங்கி சாப்பிட்டு வச்சன் சித்தாப்பா இதை டேஸ்ட்டு கொடுங்க அதை டேஸ்ட் கொடுங்க அவன் வாங்கினதையும் சேர்த்து சாப்பிட்டுச்சு. நீர்லேயே ஒரு 10 ஐஸ்கிரீம் சாப்பிட்ருப்போம். அங்கேயும் ஆக்சுவலாக ஜிபே இல்லை. நான் குழந்தையோட வந்திருக்கேன், கேட்டோன்னே சரி அவங்க ஜிபே வாங்கிக்கிறேன்னு சொல்லிட்டாங்க. அவங்களும் அக்செப்ட் பண்ணலன்னு வச்சுங்களேன். ரோமாட்ட நான் மாட்டி சிக்கி தவிச்சிருப்பேன். நாங்கள் சாப்பிட்டோமே அத்தோ முட்டை ஐஸு. நானா வந்து என் புருஷன் வாங்கிட்டு வரணும்னு நினைச்சிருப்பேன். உங்க புத்தி சிறப்பா இருந்தது. அப்படி கிடையாது, ஆரி போயிருன்னு வாங்கிட்டு வரல. ஏன் அதனால நான் எனக்கு வாங்கிட்டு வந்துக்கலாம். மக்கான வந்து வாங்கிட்டு வந்ததை ஃப்ரை பண்ணி என்ன மாதிரி ஃப்ரை பண்ண போறது? மசாலாவா பெப்பரா மசாலாவா? மசாலா போட்டு. நான் இது வரையும் மக்கா நான் சாப்பிட்டதே இல்லை. 2-3 கடையில் பார்த்தேன். இன்னைக்கு வந்து என் பொண்டாட்டி கையால் சாப்பிடல, என் பொண்டாட்டி கையில தான் சாப்பிடணும் இருக்கு. இந்த மக்கானா மக்கு செய்யும் மக்கானா எப்படி சாப்பிட போறது? கொக்கானா பாப்போம். The next morning. இன்னைக்கு வந்து மம்மி 5 வகையான காய் பண்ணியிருக்காங்க. என்னன்னா முருங்கைக்காய், அதன கோவக்காய், பீட்ரூட் நான் போட்டேன். இது எனக்கு பீக்கங்காய், அப்புறமா மொச்சக்கொட்டை. ஸோ எல்லாமே பண்ணியிருக்காங்க. நான் மட்டும் மொச்சக்கொட்டை சாப்பாடு எடுத்து பிடிக்காதுனால இதுக்கப்புறம் மோர் இருக்கு. ஓகேவா? இது சாப்பிட்டு மோர் சாப்பிட்டு அப்புறம் வந்து நம்ம வீக்கெண்டை என்ஜாய் பண்ணலாம். ஓகே. ஸோ ஷாப்பிங் என்னென்ன போகணுன்றது இனிமேல் உங்களுக்கு நான் காட்ட போகிறேன். நான் இப்போ ரெடியாகி குளிச்சுட்டு வந்துட்டேன். அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு சின்ன ப்ராடக்ட் ரிவ்யூ பார்த்துடலாம். அகாராவோட அப்ரைட் வெட் அண்ட் ட்ரை கார்பெட் கிளீனர். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு 2 வீல் கொடுத்துருக்காங்க. நம்ம இப்படி மூவ் பண்ணிக்கலாம். அண்ட் பெரிய ஒயர் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. அண்ட் இதில் வந்து 2 ப்ரஷ் இருக்கு இந்த பாட்டம் ஏரியாவில். அப்படி கால் வச்சு நம்ம இதை வந்து டில்ட் பண்ணிக்கலாம். எந்த இதில் வேணுமோ பொசிஷனில் வேணுமோ அடிச்சுக்கலாம். இதில் வந்து 2 டேங்க் இருக்கு. இதில் வாட்டர் நம்ம ஃபில் பண்ணிக்கலாம். அண்ட் வந்து கிளீனர் என்ன லிக்விட் யூஸ் பண்ணுறோமோ அதை இதில் வந்து ஃபர்ஸ்ட் நம்ம போட்டு இந்த இடத்துல வந்து அதை செட்டில் பண்ணிடணும். வாட்டர் அண்ட் கிளீனர் ரெண்டுமே மிக்ஸ் பண்ணி அந்த ஃப்ளோர் கிளீனரோ ஷாம்புவோ எது ஒன்று போட்டுக்கலாம். ரெண்டையும் மிக்ஸ் பண்ணிக்கணும். ஆமா. அப்புறம் இங்க இருக்கு பாத்தீங்களா, இது வந்து இந்த டஸ்டான வாட்டர் இருக்குல்ல, அதை கலெக்ட் பண்ற டேங்க். நல்லா இருக்குல்ல. மேல ஓபன் எதுக்கு? தண்ணி ஊத்துறதுக்கா? ஆமா. இந்த இடத்துல இப்படி ஓபன் பண்ணி இங்க தண்ணி நம்ம ஃபில் பண்ணிக்கணும். ஓகே ஓகே. ஓகேவா? அதாவது நம்ம வெறுமே இப்படி பண்ணோம்னா மாப் பண்ணோம்னா லைக் இப்படி ரோல் பண்ணோம்னா ட்ரையா க்ளீன் பண்ணிடும். இங்க இருக்கிற ஸ்ப்ரே இது வந்து அப்படி பண்ணோம்னா ஸ்ப்ரே வாட்டர் வந்து வாட்டர் ஸ்ப்ரேக்கு பட்டன் இருக்கா? ஆமா. அதுக்கப்புறம் இங்க இருக்கு பாருங்க, இது வந்து சோஃபா அந்த மாதிரி இதை வந்து க்ளீன் பண்றது. இங்க இருக்க அதை பிரஸ் பண்ணோம்னா இங்க வந்து வாட்டர் வரும். இதோட கனெக்ட் பண்ணனுமா? இது இங்க இந்த இடத்துல கனெக்ட் பண்ணனும். ஓகே ஓகே. ஃபர்ஸ்ட் நம்ம கார்பெட் க்ளீன் பண்ணி எப்படி வந்து சக்ஷன்லாம் இருக்குன்னு செக் பண்ணிட்டு நெக்ஸ்ட் நம்ம வந்து சோஃபாஸ் க்ளீன் பண்ணி பார்க்கலாம். இப்போ நம்ம வாட்டர் வந்து ஃபில் பண்ணிருக்கோம். ரொம்ப காம்பாக்ட்டா இருக்கு, கையிலே தூக்கி ஃபில் பண்ணிக்கலாம். ஆமா. இல்ல மேக்ஸிமம் நமக்கு வந்து மென்ஷன் பண்ணிருப்பாங்க. அது கீழ வரைக்கும் நம்ம தண்ணி வந்து ஃபில் பண்ணனும். எவ்வளவு வேணா ஃபில் பண்ணிக்கலாம். இதோட போட்டுருக்கு பாருங்க. இல்லப்பா, அதுக்கு மேல ஃபில் பண்ண கூடாது. அது கீழ எவ்வளவு வேணா ஃபில் பண்ணிக்கலாம். ஆமா. டிடர்ஜென்ட் வந்து உள்ள ஆட் பண்றேன். ஓகே. லிக்விட் ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ட்ரை க்ளீன் பண்ணி செக் பண்ணி பார்த்துடலாம். இங்க பாருங்க, இதை ஆன் பண்ணோம்னா வேக்யூம் ஆன் ஆயிடும். ஓ,
சரசு என்ன குப்பையெல்லாம் பாரு எப்படி அள்ளிடுச்சு பத்தியா? ஆமா, ஈஸியா வேலை முடிஞ்சது. பெரிய பெரிய கார்பெட்ஸ் வாங்குற ஆபீஸ் ரூம்ல கார்பெட்ஸ் எல்லாம் யூஸ் பண்றவங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இங்க பாரு, இங்க நிக்குது பாரு. வீட்லயே நான் சொல்றேன், எனக்கு வந்து நம்ம கார்பெட் வாங்கிடுவோம், அதை எப்படி நம்ம வந்து கிளீன் பண்ணணும், அது பெரிய தலைவலி. அதை துவைக்கலாம் முடியாது, மிஷின்லயும் போட முடியாது. ஸோ அப்படி இருக்கப்ப இது ஈஸியா நமக்கு இருக்கும். குப்பை இங்கே வந்துருக்கு. இப்போ நம்ம வந்து வெட் கிளீன் பண்ண போறோம். இது வாட்டர் ஃப்ளோ கண்ட்ரோலர். இதை ஆன் பண்ணிக்கணும். ஓகேவா? ஆன் பண்ணிட்டு நம்ம வந்து இப்போ வேக்யூம் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகே. இதை கனெக்ட் பண்ணணும். நம்ம கரெக்டாக அந்த பின்னை பார்த்து ஃபிக்ஸ் பண்ணிடணும். லாக் ஆகிடுச்சு. இப்போ நான் உங்களுக்கு வந்து சோஃபா வந்து இதை யூஸ் பண்ணி எப்படி க்ளீன் பண்ணலாம் காட்டுறேன். இந்த டீப்பாய் வந்து நான் உங்களுக்கு பண்ணி காட்டுறேன். ஓகேவா? ஓகே. ஒரு வழியா அந்த க்ளீன் பண்ணி சக்ஷன் பவரும் நல்லா இருந்துச்சு. நல்லாவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் உங்களுக்கு இந்த ப்ராடக்ட் வேணும்னா டீடைல்ஸ் எல்லாம் வந்து லிங்கோட சேர்த்து டெஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, வேணா செக் அவுட் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு 2 பிரின்சஸும் ஒரே கலர் ட்ரெஸ் போட்டிருக்காங்க. ஏன் ரோமக்குட்டி, செல்லக்குட்டி, யார் இவ உன் பக்கத்துல இருக்கவ? ஐயோ அம்மம்மா, நடிக்காதீங்கடி, அடிச்சுக்குவீங்க. உனக்கு பிடிக்குமால? ஆடி சேலில் வந்து எங்களுக்கு நல்ல ஒரு ஆஃபரில் கிடச்சிது இந்த ட்ரெஸ்ஸு. பிரசித்தியாவுக்கு சோழி 2000 ரூபா சோழி வந்து எங்களுக்கு 500 ரூபாய்க்கு கிடச்சிது. ஒரே வந்து போனதுக்கு ஒரு சந்தோஷமான விஷயம், இது 500 ரூபாய்க்கு எடுத்தது தான் எங்கள் அம்மாவுக்கு. ஆமாம், நல்லாவும் இருந்துச்சு மெட்டீரியல். ஆமாம், நீங்களாம் துணி எடுத்து தைச்சாலே 500 ரூபாய்க்கு மேலே வந்துடும். கண்டிப்பாக. இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய லேயர்ஸ் இருக்குது. இப்போ இது வந்து நெட்டடு அந்த இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ எவ்வளோ வந்து உள்ள உங்களுக்கு வந்து கிளாத்ஸ் இருக்கு பாருங்க, குவாலிட்டியாக இருக்கு. ஆல்ரெடி சொன்ன மாதிரி எலாஸ்டிக்கு நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், இந்த மாதிரி வந்து கிடைக்கும், ஆனால் தேடி தான் கிடைக்கணும். ஃபர்ஸ்ட்டாக போட்டு அப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ட்ரெஸ்ஸு மாற்ற மாற்ற இங்கே வந்து ஒரு புள்ள டப்பாவில் உட்காந்துருக்கு. இதை பேக் பண்ணி நாங்கள் இந்த அகோரா பாக்ஸில் பேக் பண்ணி அப்படியே நாங்கள் அகோரா கம்பெனிக்கு அனுப்பிச்சிட. அது கார் இல்லை, பேக்கிங் பாக்ஸ் ஒன்று இப்போ பேக் பண்ணி அகோரா கம்பெனிக்கு அனுப்பிச்சிட போகிறோம். அகோரா கம்பெனிக்கு அனுப்பிச்சிட போகிறோம். ஆமா, யாரு வேணுமோ சொன்னீங்கன்னா ரோமா இந்த டப்பால பேக் பண்ணி அவங்க வீட்டுக்கு அனுப்பிச்சு விட்டுருவோம். நம்ம ஃபர்ஸ்ட் தைலால வாங்குனோம். இந்த Dress எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ரோமா பிடிச்சிருக்கு. ஃபர்ஸ்ட் எப்பவுமே பெஸ்டா இருக்கும். நெக்ஸ்ட் Dress என்னமா? சேம் இதே மாதிரி Dress தான் போய் போட்டு வா பார்க்கலாம். Dress நம்பர் 2 இது வந்து நமக்கு 500 ரூபாய்க்கு கிடைச்சது. அதிசய பொருள் இருக்கு. எனக்கு ஒண்ணு புரியல, ரெண்டும் ஒரே ஷால் தான். இதுவும் அதே ஷால் தான், 2 லேஸ் வச்சிருக்கேன். இது அதே ஷால் தான், 2 இது வச்சு இந்த இது வச்சிருக்கேன். இங்க பாருங்க, மல்டிபிள் லேயர்ஸ் உள்ள லைனிங் கொடுத்திருக்காங்க, நல்லா பல்கியா தெரியறதுக்காக. எனக்கும் மம்மிக்கு எனக்கு தான் பிடிச்சிருந்துச்சு, ரொம்ப பிடிச்சது. அதை விட பாக்குற எங்க சாய்ஸ்க்கு ஒண்ணு, அவ சாய்ஸ்க்கு ஒண்ணு. நிம்மதி உங்கள் சாய்ஸ், ஆளுக்கு ஒண்ணு எடுத்துக்கிட்டோம். போட்டு வாங்கன்னு பாப்போம். இதுதான் என்னோட செகண்ட் Dress. எங்க எல்லாருக்கும் பிடிச்ச ட்ரெஸ் இதுதான். செம கியூட்டா இருக்கா. சரசு என்ன டீ டைமா? எனக்கு இல்ல, கொழுந்தா இருக்கு. அம்முக்கு வாங்கின ட்ரெஸ் காட்டுறதுக்குள்ள நீ பாட்டுக்கு டீ சூடு பண்ண வந்துட்ட. அம்முக்கு வாங்க காட்ட மாட்டேன். ஏன்? சர்ப்ரைஸ். பரவாயில்ல, காட்டா. இங்க இருந்தே பார்த்து சர்ப்ரைஸை தெரிஞ்சுக்கிட்டோம். சரியா? சீக்கிரம் வந்து காட்டு, டக்குன்னு. சூப்பரா இருந்துச்சு அந்த ட்ரெஸ், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. என்ன சர்ப்ரைஸா? இங்க பாரு, சர்ப்ரைஸ் கையில் வச்சிருக்க. அதை காட்டு. அது நெல்லிக்காய் கிடையாது, அது பேரு பிளம்ஸ். சரி லைக் பண்ணிடுவாங்க. சரி, வாங்கிட்டு போய் கொடுங்க. அம்முவோட ட்ரெஸ்ஸை சரசு வந்து ஃபைனல் பண்ணதை காட்டவே மாட்டேன்னா, ஏன்னா அவளுக்கு சர்ப்ரைஸாக இருக்கட்டும்னு நான் தான் காட்டணும்னு சொன்னேன். இந்த ட்ரெஸ் தான் ஃபைனல் பண்ணி எடுத்தோம். சூப்பராக இருந்துச்சு. சரசும் அவ்வளோ ஒரே கலர். நடுவில் ஒரு பர்த்டே ஃபங்க்ஷன் வருது,
அதுக்கு 2 பேரும் ஒரே மாதிரி ட்ரெஸ் போடுங்க அப்படின்னு நான் சரஸ்ட்ட சொன்னேன். சரஸ் வேண்டாம், ஆளாளுக்கு ஒன்று போட்டுக்குவோம், 2 பேரும் ஒன்றா போட்டால் ரிப்பீட் ஆகுன்றதுனால சொன்னேன். புதுசா வேணாம்னு சொன்னேன், எனக்கு எதுவுமே அப்படியா? போதும்னு சொன்னேன். பாருங்க எப்படி ஒரு நல்ல எண்ணங்கள் பாருங்க. நாத்தனாருக்கு எடுத்து கொடுங்கன்னு சொல்ற ஒரு மருமகள் எங்கே இருப்பாங்க மாமியார்கிட்ட. ச ச ச ச ச ச சூப்பரா இருக்கு. இது எவ்வளோ? இது வந்து 300 400 நினைக்கிறேன். ஸோ இதுதான் வாங்கின ஆடி பர்ச்சேஸ்க்கு ட்ரெஸ்ஸு. குவாலிட்டியா இருக்கு அண்ட் இதுக்கு பேண்ட் இல்ல. அப்படியா? ஷால் மட்டும். இன்னொரு ட்ரெஸ்ஸும் இருக்கு, அதுவும் ஒரு சஸ்பென்ஸான ட்ரெஸ். அதை நாங்கள் இப்போ காட்டவே கூடாதுன்னு சொல்லி ஸ்ட்ரிக்ட் ஆர்டர். அவ்வளோதான். ஓகேவா? ரைட், வச்சிரு பத்திரமா அதே மாதிரி பேக் பண்ணி வச்சிடல. எங்கள் அம்மா டென்ஷன் ஆயிடுவாங்க. நல்லா இருக்கு. என்னடா 2 நாளாக ஒரு சம்பவம் நடக்காமல் இருக்கேன்னு பார்த்தா இன்றைக்கி வண்டி கடைக்காரங்க சர்வீஸ் சென்டர் ஒரு சம்பவம் ஆயிடுச்சு. இன்றைக்கி வந்து ஆல்ட்ரேட் வண்டி கூட நான் ரெடி பண்ணல. இதை வச்சு மேனேஜ் பண்ணிடலாம், 3 days லீவ் இருக்குல்ல, வெளில போகிறது வரதுன்னு யோசிச்சுட்டு இருந்தேன். இன்றைக்கி 4:30 மணிக்கு ரெடி ஆயிரும் தான் நான் ப்ராமிஸ் பண்ணி அவங்கள்ட்ட கேட்டேன். கண்டிப்பாக ரெடி ஆயிரும்னு சொன்னாங்க. அப்புறம் நான் 5:30க்கு ஃபோன் வரல, நானே நேரில் போய் உட்காந்து 2 மணி நேரம் 5:30 to 7:30 வரை நியர்பை 7 o'clock வரையும் உட்காந்துருந்தேன். 1.5 மணி நேரம். கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே ரெடி ஆயிடுச்சு சார், வண்டி ஸ்டார்ட் ஆக மாட்டேருந்துட்டாங்க. நான் கொடுக்குறப்ப வண்டி நல்லா இருந்துச்சு, முன்னாடி மட்டும்தான் கடை ஆடிட்டு இருந்துச்சு. பட் வண்டி நல்லா இருந்துச்சு. கார்பெட்டில் ஏதோ க்ளீன் பண்ணி போடணும், புது ஃபிட்டிங்ஸ்லாம் மாட்டியிருக்கோம். அதனால் கொஞ்சம் ஸ்டார்டிங் ட்ரபிளாக இருக்குது. பார்த்துட்டு சொல்கிறோம் மண்டே ஆஃப்டர்நூன் தான் தருவேன்ட்டாங்க. வெரி 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 அப்செட். ஸோ வித் திஸ் அப்செட் இல்லாமல் ஜாலியாக தானே ஒரு டே முடிக்கிறோம். அதனால் நான் பிரசித்தியா வச்சன் 3 பேரும் ட்ரிக்கிள் ட்ரக் போயிட்டு ஐஸ்கிரீம் சாப்பிடலாம்னு பிளான் பண்ணியிருக்கோம், ரோமாவை கூட்டிகிட்டு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் அது சந்திப்போம். அண்டில் லட்சுமி விஜய், நான் சரஸ்வதி விஜய். பை பை, லவ் யூ ஆல் பார்ட்னர்ஸ்.